எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஷாப் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மோட்டாக் வந்து ஹீரோவை பார்ப்பாரு. அடையாளம்லாம் தெரியாது, ஆனால் வந்திருக்கிறது ஒரு ஸ்கூல் பையன் அப்படிங்கிறத கவனிச்சிருவாரு. நம்ம மோட்டாக்கு மனசெல்லாம் விட்டு போயிடும். என்னையா அது ஸ்கூல் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அந்த சேர்மன் என்னடானா பெரிய எனர்ஜினாரு, அது வெடிச்சா செதறிடும்னாரு, என்னென்னமோ சொன்னீங்க. நான் கூட ஒரு பெரிய ஆள் வருவான், நம்ம டீமுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம அம்மா அப்படி கிடையாது, அவனை எந்த வகையிலும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. பாப்பா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, வந்து உட்காரு, தண்ணி குடிக்கிறியா, நூடுல்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து சிச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மா தான் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. தம்பி நாங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, ஆஃப்டர் லைஃப்க்கு ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆஃப்டர் லைஃப்க்கு ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதான்ப்பா நீ இந்த கிரிம் ரியப்பர் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வேலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போனவங்களோட ஆத்மாவை கலெக்ட் பண்ணி மேலே அனுப்பிச்சு வைப்பாங்களே அந்த மாதிரி வேலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இறந்தவங்களோட ஆத்மாவை தாண்டி மேலே போக மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு சுற்றும் பார்த்தியா, அந்த ஆத்மாக்களை கலெக்ட் பண்ணி நம்ம மேலே அனுப்புவோம். இனிமே எங்க கூட சேர்ந்து நீயும் அந்த வேலையை தான் பார்க்க போற. நாங்கள்லாம் இவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்